இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை ஹிந்தியில் வர்த்தமான் கால் சொல்லுவாங்க. இதை ஏற்கனவே நாம் பார்த்த ஒன்று தான். ஆண் பால் ஒருமையில் வரும்போது ரூட் வேர்ப், அதாவது வினைச்சொல் கூட தா அப்படிங்கிறத சேர்க்கணும். இப்போ நான் சாப்பிடுகிறேன், நான் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது ஹூன்னு முடிக்கணும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ வினைச்சொல் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறதுக்கு காத்தா மே காத்தா ஹூ, நான் சாப்பிடுகிறேன். நான் விளையாடுகிறேன், இதை மே கேல்தா ஹூ அப்படின்னு சொல்லலாம். கேல்னா விளையாட்டு, அது கூட தா சேர்க்கிறோம். எழுதுகிறோம் அப்படின்னா லிக்தா ஹூ, மே லிக்தா ஹூ. நான் கிளம்புறேன் அப்படிங்கிறத மே சல்தா ஹூ அப்படின்னு சொல்லலாம். இதே தான் ஆண் பாலில் வரும்போது அவன், விமல், சிவா இந்த மாதிரி பேரில் வரும்போது கூட வினைச்சொல் கூட தா தான் சேர்க்கும். அவன் பேசுகிறான், வஹ் போல்தா ஹை, வஹ் போல்தா ஹை. சென்டென்ஸ் முடிக்கும்போது நானும் போது ஹூன்னு முடித்தோம், இங்கே ஹைன்னு முடிக்கணும். இப்போ பன்மையில் நிகழ்காலத்தில், அதாவது நாங்கள், நீங்கள், அவர்கள் அப்படின்னு பன்மையில் சொல்லும்போது வினைச்சொல் கூட தே சேர்க்கணும். நாங்கள் செல்கிறோம், ஹம் ஜாத்தே ஹை, ஹம் ஜாத்தே ஹை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஆப் கியா கர்த்தே ஹை, ஆப் கியா கர்த்தே ஹை. இதே வாக்கியம் ஒரு பெண் சொல்கிற மாதிரி இருந்தால் அல்லது பெண்ணை குறிப்பிடுற மாதிரி இருந்தால் வேர்ப் கூட, வினைச்சொல் கூட தி அப்படிங்கிற எழுத்தை சேர்க்கணும். விமலா பாடுகிறார், விமலா காத்தி ஹை, விமலா காத்தி ஹை. இது ஒருமையில் விமலா காத்தி ஹை, கானா பாடுறது காத்தி ஹை. நான் ஆடுகிறேன், இது பெண் சொல்கிறது மே நாச்தி ஹூ, மே நாச்தி ஹூ. அம்மா என்ன கற்றுக் கொடுக்கிறாள், இதை மா கியா சிக்காத்தி ஹை, மா கியா சிக்காத்தி ஹை. அம்மா மரியாதைக்குரிய சொல், அதனால் சிக்காத்தி முடிக்கும்போது ஹைன்னு முடிக்கிறோம். பன்மையிலையும் மரியாதையிலும் பெண்ணை குறிக்கும்போது முடிக்கிறது ஹைன்னு முடிக்கணும்.